ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு நடக்க மாட்டேங்குது இல்லைங்களா அப்படின்னு நம்ம பல பேர் புலம்பிட்டு தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய கர்மா வந்து இருந்துச்சுன்னா நம்மளுடைய குறிக்கோள்களை எளிதில் அடைய விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கர்மாவை குறைக்கணும். ஒரு ஷார்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் கர்மா பத்தி அவரோட பார்வையில என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஏபிசிடி அப்படிங்கிற செயல்கள் இருக்குது. இதுல ஏபி வந்து நல்ல விதமான செயல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சிடி அது வந்து ஒரு கெட்ட விதமான செயல்களை செய்யறதுக்கான ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம செலக்ட் பண்றது ஏபியா இல்லை சிடியா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சிங்கிற அந்த செயலை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டியை எடுத்து நமக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதே போல நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எதிர்மறையான செயலை நம்ம செலக்ட் பண்ண ஒரு ஸ்டேஜில் நம்ம பஞ்ச் ஆஃப் நெகட்டிவிட்டி ஆயிடுவோம். அதாவது நம்ம முழுக்க அதுவாக ஆயிடுவோம். அந்த எதிர்மறையான விஷயமா நம்ம ஆயிடுவோம். நம்ம எதிர்மறையான விஷயம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகள் தான் நிறைய இருக்குமே ஒழிய நேர்மறை சிந்தனைகள் இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இப்படி நெகட்டிவிட்டியை செலக்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஒவ்வொரு டைமும் கர்மா வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா, நம்ம வீட்ல குப்பைய கூட்டுறோம். ஒரு ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் சேரும். அப்புறம் இன்னொரு ரூம கூட்டும்போது நெறைய குப்பை சேரும். ஒட்டுமொத்த வீடையும் கூட்டி நம்ம பெருக்கி ஒரு இடத்துல வைக்கும்போது, மொத்த குவியல் வந்து அந்த இடத்துல குப்பையாயிரும். அது மாரி தாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு நெகட்டிவிட்டிய செலக்ட் பண்ண ஃபைனலா என்ன ஆகும்னா, நம்மளுடைய குப்பை வந்து எப்படி நெறைய சேர்ந்ததோ, அதே மாரி நமக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகள் ரொம்ப சேர்ந்துரும். எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ள சேர்ந்துச்சு அப்படின்னாவே, நம்மளுடைய ஆசைகள அடையிறது ரொம்ப கஷ்டம். கர்மா வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். சரிங்க, இந்த பிறவில வந்து நான் எந்த ஒரு செயலும் நான் செய்யல. ஆனா, நான் நெனைச்சது நடக்கல அப்படின்னு நம்ம பல பேர் புலம்புவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிறவில நீங்க எதுவும் செய்யல. ஆனா, இதுக்கு முன்னாடி உள்ள பிறவில நீங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருப்பீங்க. அந்த தவறுகள் வந்து அந்த கர்மா வந்து இப்போ இந்த பிறவில உங்கள தொரத்திக் கொண்டு இருக்கும். அப்போ இந்த பிறவில நம்ம வந்து நேர்மறையான சிந்தனையோட இருக்கும்போது, நம்மளுடைய கர்மா வந்து கழிய ஆரம்பிச்சிடும். உண்மை அதுதான். நம்ம ஜென்மத்தில இந்த பிறவில நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணமே நம்ம முற்பிறவில செஞ்ச சில செயல்களால தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிறவில நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல செயல்கள செய்யும்போது நம்மளுடைய கர்மா வந்து கழியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்தில இந்த பிறவில நமக்கு கழிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அப்போ அந்த பிறவில நம்ம ரொம்ப சூப்பரா நல்லா இருப்போம். இந்த பிறவிலேயே நம்மளால நல்லா வாழ முடியும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கர்மாவ கழிக்க கழிக்க நம்ம இந்த பிறவில நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய கையில இருக்குது. பஞ்ச் ஆஃப் நெகட்டிவிட்டியா ஆகுறதா, இல்ல பஞ்ச் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஆகுறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம அத மாத்திக்கணும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே செலக்ட் பண்றத நல்ல விதமா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்மா கழிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில நம்ம ஆழ் மனசுல வந்து நேர்மறையான சிந்தனைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில இப்படியே துளிர்விட ஒரு ஸ்டேஜில நம்ம வந்து நேர்மறையான குவியலா இருப்போம். அப்போ வந்து நம்ம நினைச்சதெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாளா வந்து எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த எண்ணத்தை இப்படி மாத்தி பார்த்து நம்ம செய்யும்போது, கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.